ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க டக்குன்னு ஒரு சின்ன சமையல் பார்த்துடலாம். சூப்பரான ஒரு சிக்கன் வறுவலுக்கு எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், வெங்காயம் போட்டு கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வதக்குனா சீக்கிரம் வதங்கும். நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு இப்படி வதங்கின உடனே நடுவில் இந்த மாதிரி எண்ணெய் வர அளவுக்கு ஓரம் பெரட்டி விட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு ஒரு பட்டை போட்டு அரைச்சது பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடணும். கை விடாமல் கிளறணும். கூடவே ஒரு தக்காளி சேர்த்துட்டு கரண்டியால் இப்படி நல்லா மசிச்சு விட்டு கை விடாமல் வதக்கணும். நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த ஸ்டேஜில் நல்லா கறியை எடுத்து நம்ம அலசி வச்சுருப்போம் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு. அந்த கறியை எடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து பெரட்டி விட போகிறோம். கறியை போட்டுட்டு தாறு மரம் கிளறக்கூடாது, நல்லா சுத்தினாப்பில் பெரட்டணும். இல்லைனா கறி வந்து இந்த ஈரல் பீஸு அந்த கொழுப்பு பீஸ்லாம் ஒரு மாதிரி உடஞ்சி இதுவாகிடும். அதனால் சுத்தினாப்பில் பெரட்டணும். இப்படி சுத்தினாப்பில் பெரட்டி ஒரு 5 நிமிஷம் பெரட்டினா தண்ணி பிரிஞ்சு இப்படி வரும். அந்த ஸ்டேஜில் தனி மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி கொஞ்சம், கறிக்கு தேவையான உப்பு போட்டு கலரணும். கலட்டி தட்டு போட்டு மூடி விட்டேன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இப்படி தண்ணி பிரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து ஒரு குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா பரட்டி விட்டு மூடி விடணும். கொத்தமல்லி தழை இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போட்டுட்டு கலரி விட்டால் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸு அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்த்து விட்டுட்டு 20 நிமிஷம் ஆனவுடனே நம்ம இறக்கிக்கலாம். கறி வந்து ரொம்ப முழுகக்கூடாது, 3/4 பதம் முழுகுனா போதும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தா கிரேவி ஸ்டேஜ் இருக்குது. நம்ம கிரேவி ஸ்டேஜ் வேணும் சாதம் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இதோட நிறுத்திக்கலாம். இல்லை நமக்கு வந்து சாம்பாருக்கோ ரசத்துக்கோ தொட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஓப்பன்லேயே விட்டுட்டு கிளறி விட்டுட்டே இருந்தேன்னா இந்த மாதிரி ஜூஸியாக சூப்பராக ஆகிடும். நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். சூப்பரான சிக்கன் வறுவல் தயாராகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். நான் சாம்பாருக்காக இதை ரெடி பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக என்னோடய சமையலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோ பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.